வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அதில் 15/2/2026 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி திரியோதிசி திதியும் உத்திராட நட்சத்திரமும் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சந்திராசிரமமும் அமையக்கூடியது. மிருகசீரிஷத்துக்கும் திருவாதிரைக்கும் சந்திராசிரமமும் அமையுதுங்க. ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேசத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அந்த நல்லது கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும். யாருக்கு உதவி செஞ்சீங்கனாலும் அந்த உதவி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நீங்கள் ஏற்கனவே செஞ்ச வேலைக்கோ செய்ய போகிற வேலைக்கோ வெற்றி வாய்ப்புகளுக்கு நாளைக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அதனால் வெற்றிகள் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதனத்தை பொறுத்தளவுக்கு காலையில் கடவுள் வழிபாடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குங்க. கடகத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய நாள். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஓய்வாக இருந்தீங்கன்னா நாளை மறுநாள் சிறப்பாக உங்களுக்கு செயல்படுறதுக்கு வழிவகுக்குங்க. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வேண்டாத சங்கடங்களையும் கோபங்களையும் தாபங்களையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க, வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் பாசத்துக்காக இயங்கக்கூடிய நாளாக இருக்கலாம். இல்லைன்னா யாரோ ஒரு தேவைகளுக்காக நீங்கள் ஓடிட்டு அவங்கள்ட்ட நற்பெயர் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நாளாகவும் நாளைக்கு அமையலாம். துலாமை பொறுத்தளவுக்கு நாளைக்கு புதுசாக ஏதாவது ஒரு முயற்சியை எடுத்திங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். அது எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, கல்யாணமாகாதவங்க கல்யாணத்துக்கு முயற்சி எடுக்கலாம். இல்லை வாழணும், நல்லா வாழணும், சண்டையிலேயே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். விருச்சகத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு புதுசாக தொடங்குற எதுவுமே பல மடங்கு உங்களுக்கு வளரக்கூடிய அமைப்பில் நல்லா இருக்குது. விருச்சகத்தை பொறுத்தளவுக்கு. தனுஷை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் பணிவாக இருங்க. கல்வி கற்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் பணிவாக இருங்க. கற்றுக் கொடுங்குறவங்கள்ட்ட கொஞ்சம் பணிவாக இருங்க. உங்களோட வளர்ச்சிக்கு இது முழு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு சந்தோஷங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அதனால் கேளிக்கையில் கலந்துக்கங்க, பிரச்சனை இல்லை. நல்ல உணவு முறைகளை எடுங்க, உங்களுக்கு சந்தோஷத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கும்பத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். தெளிவாக இருந்தீங்கன்னாவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் தான் நம்பர் 1 அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். மீனத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிந்திச்சு ஏண்டா சிந்திக்கிறேன்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை நாளைக்கு கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அதில் வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். பிறட்ட நம்ம பாராட்டணும், அவங்கள ஒரு அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு மனசளவில் நினைப்போம். ஆனால் அவங்கள பாராட்டவோ இல்லை அவங்கள ஊக்கப்படுத்தவோ செய்ய மாட்டோம். அதில் குறைச்சி அவங்கள ஊக்கப்படுத்தினா அவங்க முன்னேறிடுவாங்க. ஆனால் அந்த இது மட்டும் செய்ய மாட்டோம். நீங்கள் வாய் விட்டு நல்லா அவங்கள வாழ்த்துங்க, அவங்க முன்னேறட்டும். அதுக்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.